சமரியை சொன்னான். மொலிகுலர் பயாலஜி சமரி என்னென்ன பொருளில் டிஎன்ஏலிருந்து எப்படி டிஎன்ஏ உற்பத்தி செய்யறது. சரியா? இதுக்கு நாங்க சொல்றோம் பின்புறம் அடிதல் அப்படின்னு சொல்லி. பின்புறம் அடிதல், ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி டிஎன்ஏலிருந்து எப்படி ஆர்என்ஏ உற்பத்தி செய்யறது, இது சொல்ற வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் சரி, அப்படி இல்லாட்டி தமிழ்நாடு சொல்லுவோம் பிரதியீடு செய்தல். டிஎன்ஏலிருந்து எப்படி ஆர்என்ஏ உற்பத்தி செய்யற அப்படின்றது டிரான்ஸ்கிரிப்ஷன். அது மாதிரி டிஎன்ஏலிருந்து ஆர்என்ஏ உற்பத்தி செஞ்சு அதிலிருந்து எப்படி புரதத்தை உற்பத்தி செய்யறது. ஆர்என்ஏ உற்பத்தி செய்யறதுக்கு சொல்ற வந்து நாங்க டிரான்ஸ்கிரிப்ஷன், பிரதியீடு செய்தல். ஆர்என்ஏ டிஎன்ஏ வாருது, அதுக்கப்புறம் ஆர்என்ஏ இருந்து புரதம் வாரதுக்கு தானே, அதுக்கு நாங்க சொல்ற வந்து மொழிபெயர்த்தல். எப்படி மொழிபெயர்த்தல் செய்யறது, சரியா? டிரான்ஸ்லேஷன். சரியா? அதே மாதிரி புள்ளல், அதே மாதிரி ஆர்என்ஏலிருந்து எப்படி டிஎன்ஏ உற்பத்தி செய்யற, ஆர்என்ஏலிருந்து எப்படி டிஎன்ஏ உற்பத்தி செய்யற. சரியா? அதுக்கு நாங்க திரும்ப சொல்றோம். இப்ப இப்படிதானே டிஎன்ஏலிருந்து ஆர்என்ஏ உற்பத்தி செய்யறதுக்கு நாங்க என்ன சொல்றோம், டிரான்ஸ்கிரிப்ஷன். சரியா? டிஎன்ஏலிருந்து ஆர்என்ஏ உற்பத்தி செய்யறதுக்கு சொல்ற டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்ப ஆர்என்ஏலிருந்து டிஎன்ஏ உற்பத்தி செய்யறதுக்கு அதுக்கு ஒரு பேர் வைப்போமா? எப்படி பேர் வைக்கிறேன்னு பாருங்க. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் இப்படித்தான் முடியல ஆழமா. இப்படி இந்த என்ன விஷயம்ன்றத விளங்கி கொண்டா சரி. சும்மா வரி வரியா வாசிச்சு விளங்குற விஷயம் இல்லை. ஒரு வரியை வாசிச்சுட்டு அதை விளங்கப்படுத்துற ஒரு வரியை வாசி அப்படி அல்ல இது. சரியா? அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருந்தாலே, நேச்சரை விளங்கினாலே உங்களுக்கு மொலிகுலர் பயாலஜி ஈஸி ஆகியாச்சு. பாருங்க, இவ்வளவுதான் மொலிகுலர் பயாலஜி, இவ்வளவுதான் மொலிகுலர் பயாலஜி. இப்ப புதுசா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமா, புதுசா ஒரு விஷயம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற. இப்ப டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏல வர, ஆர்என்ஏல இருந்து புரதம் தானே வருது. இப்ப வந்து அது ஒப்போசிட்டா நடக்கிறதுக்குரிய வழி, அதாவது புரதத்திலிருந்து டிஎன்ஏ உற்பத்தி செய்யறதுக்கான வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இன்னும் எங்க சிலபஸுக்கு வரல. இப்ப அண்மை காலமா நாங்க இவ்வளவு காலம் தெரிஞ்சு வச்சிருந்த அந்த மொலிகுலர் பயாலஜியை மாற்றம் அடைகிறதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு உண்டு. இப்ப அண்மை காலமா பரவி கொண்டு வருது. சரியா? நியூஸ்ல எல்லாம் வந்திருக்குது. அது மேபி இன்னொரு 10 வருஷம் போகலாம் சிலபஸுக்கு வரும். அது ஸ்ரீலங்காவுக்கு வரக்குள்ள இன்னொரு 30 வருஷம் ஆயிடும். அப்படி போலதான் விளங்குது. ஏன்னா இதெல்லாம் பழைய தியரி இதெல்லாம். சரியா? இப்பதான் எங்கட சிலபஸுக்கு வந்து அது வந்துட்டு. இது ஒரு நினைக்கிறேன் 1980 கணக்குல 88 கணக்குல அதுக்கப்புறம் 90 கணக்குல எல்லாம் வந்து 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 சிலபஸுக்கு எல்லாம் பல தடவை வந்து அதுல நல்ல ஆய்வு செய்யப்பட்டு தான் கடைசிக்கு ஸ்ரீலங்காட பயாலஜி சிலபஸ்ல இதை வந்து சேர்ந்திக்கு. ரைட்டா? அதான் கதை. அப்ப இப்ப அண்மை காலமா புரதத்திலிருந்து டிஎன்ஏ உற்பத்தி செய்யறதுக்குரிய வழி வந்து அதை எங்க சிலபஸ்ல இல்லை. சரியா? ரைட். அப்ப இவ்வளவுதான் என்னது சொல்றேன் மொலிகுலர் பயாலஜி. இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம்டா, இதுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி தலைப்புகள் கொஞ்சம் மீக்கிற அதையும் பார்த்துட்டா மொலிகுலர் பயாலஜி முடிச்சு. சரியா? இது எப்படி மாத்துற, இதை எப்படி செய்யற, இதை எப்படி செய்யற, அது மாதிரி இதுல இருந்து இதை எப்படி கொண்டு வர, அதுதான் மெயின் தலைப்புகள். அதுல குட்டி 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 தலைப்புகள் கொஞ்சம் மீக்கிற அதையும் பார்த்துட்டோம்னு சொன்னா மொலிகுலர் பயாலஜி முடிச்சு. சரியா புள்ளு? அப்ப முதலாவது என்ன தெரியுமா செய்யுங்க, முதலாவது வந்து இதை போட்டுக்கோங்க. அப்போ உங்களோட விளக்க குறிப்புகள் இது பேர்களை போட்டுக்கோங்க. முதலாவது இப்படி சொல்றேன்னா, டிஎன்ஏலேருந்து டிஎன்ஏ உற்பத்தி செய்யறது, அதுக்கு சொல்ற பின்புறம் அடிதல் ரெப்ளிகேஷன். டிஎன்ஏலிருந்து ஆர்என்ஏ உற்பத்தி செய்யறது டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம், அல்லது பிரதியீடு செய்தல் சொல்லுவோம். அப்புறம் டிஎன்ஏலிருந்து ஆர்என்ஏ உற்பத்தி செஞ்சு, அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் செஞ்சு, அப்புறம் ஆர்என்ஏலிருந்து புரத உற்பத்தி செய்யறது, அது சொல்ற டிரான்ஸ்லேஷன் சொல்லி. இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்துவேன். ஏன் நாங்க இதுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம், ஏன் நாங்க இதுக்கு டிரான்ஸ்லேஷன் சொல்லி சொல்றோம், ஏன் நாங்க இப்ப உங்களுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் விளங்கிக்கும். ஏண்டா டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வாரது டிரான்ஸ்கிரிப்ஷன் தான், திரும்ப ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ வாரத்துக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்றது நியாயம் தானே? யோசிச்சு பாருங்க. ரிவர்ஸ்ல வர மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷனை ரிவர்ஸ்ல செய்யற மாதிரி தானே ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ வாரண்டா. ரைட்டா? ஒரு சும்மா ஒரு மேலோட்டமான ஒரு இது ஒன்று வந்திக்கும். நீங்க என்ன தெரியும் செய்யுங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க மொலிகுலர் பயாலஜி சமரியை போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் மொலிகுலர் பயாலஜி. இது உள்ளுக்கு சின்ன சின்ன தலைப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அவ்வளவுதான். அதை பார்த்துட்டா முடிஞ்சு. சரியா? இன்றைக்கு பார்ப்போம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ரெப்ளிகேஷனை பார்க்கலும் முதலியா ஃபர்ஸ்ட் பொதி செய்தல் பார்க்கணும், ஒருதான் ரெப்ளிகேஷனை பார்க்கணும். சரி, அவசரமா புள்ளியில் எழுதி போட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் வாரேன் அடுத்த விஷயத்துக்கு. சரியா? எழுதி போட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அடுத்த விஷயத்துக்கு வாரேன். டக் டக்கு எழுதி முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ். என்ன சரி விலங்கலாண்டா இன்னைக்கு இந்த இடத்துல சரி எழுதினதுகள் என்ன சரி கிளியர் இல்லைன்னு சொன்னா கேளுங்களேன்.
மொலிகுலர் பயாலஜி ஏற்கனவே படிச்ச பிள்ளைகளும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களோட கிளாஸஸ்ல ப்ரொஜெக்ட்ல ஹாஸ்டல்ல படிச்சு கொடுத்தும் பிள்ளைகள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. கடைசி கட்டத்துல வச்சு கடைசி மாசத்துல ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய க்ரௌட் ஒன்று வாரு. அதுல மெயினா வந்து இந்த மொலிகுலர் பயாலஜிக்கு ரெக்கார்டிங் எடுப்பாங்க. சரியா? இப்போ நீங்க விளைக்கிறோம் பிள்ளைகள் நாங்க எந்த அளவு தெளிவா படிச்சு கொடுக்குறோம் சொல்லி. ஏன்னா நாங்க ட்ரெய்லர் கொடுக்குறதானே, ட்ரெய்லரை பார்த்தோன்னே பிள்ளைகளுக்கு விளங்கியாச்சு, அவங்க அப்படி படிக்கலன்னு சொல்லி. அப்ப மிச்சத்தையும் வாங்கி எடுத்துருவாங்க. அப்படி பிள்ளைகள் மாசத்துக்கு 30-32 பேர் அப்படி ரெக்கார்டிங் எடுக்கிறோம். 30-32 பேர் ரெக்கார்டிங் எடுக்கிறேன்னா அவங்க வேற எங்கேயோ இடத்துல படிச்சுக்கணும் தானே இல்லையா? அப்படி இல்லாட்டி கம்ப்ளீட்டா படிச்சு இல்லாதாக்களும் எடுக்கிறதான். ஆனா அதுல மெஜாரிட்டி விசாரிச்சு பார்த்தா ஆல்ரெடி எங்கேயோ படிச்சுக்கிறோம் மொலிகுலர் பயாலஜி. ஆனா தெளிவில்லை, கேள்விகள் ஒன்றும் செய்யல. ஆனா இதை படிச்சேன்னு சொன்னா ஷுவரா நல்லாவே கேள்வி செய்யலாம். 100% உங்களுக்கு கேள்வி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க உள்ள. வாங்க சொல்லுது. ரைட். இப்ப வாங்க பிள்ளைல உங்களுக்கு தெரியும் சில விஷயங்களை சொல்லிட்டு வரேன். நாங்க இப்ப மொலிக்யூலர் பயாலஜியில் என்ன பார்க்க போறோம்? டிஎன்ஏ பத்தனை பார்க்க போறோம். இன்னைக்கு மொலிக்யூல்ன்றது டிஎன்ஏ மொலிக்யூல். டிஎன்ஏ மூலக்கூறை பத்தி தான் ஃபுல்லாவே படிக்கிறேன். ரெண்டும் படிக்கிறேன் உண்மையில சொல்ல போனா. சரியா? டிஎன்ஏ பத்தி தான். அப்ப ஏன் நாங்க அந்த டிஎன்ஏ பத்தி படிக்கிறோம்னு சொன்ன பிள்ளை, டிஎன்ஏ தானே எங்கட பாரம்பரிய பதார்த்தம். டிஎன்ஏ தான் எங்கட பாரம்பரிய பதார்த்தம், ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்படித்தானே? டிஎன்ஏ தான் ஒரு மனிதர்ட பாரம்பரிய பதார்த்தம், ஜெனட்டிக் மெட்டீரியல். அதாவது ஜெனட்டிக், அது என்னது ஜெனட்டிக் மெட்டீரியல்டா? பாரம்பரிய பதார்த்தம்டா என்னது? பாரம்பரிய பதார்த்தம்னு சொன்னா ஒரு பதார்த்தத்தை பார்த்து நாங்க பாரம்பரிய பதார்த்தம்னு சொல்லணும்டா, அதுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி சீக்கணுமே. முதலாவது வந்து அது எங்கட பாரம்பரிய தகவல்களை சேமிக்கணும். பாரம்பரிய தகவல்களை சேமிக்கணும். இப்போ உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் படிச்சுட்டு வந்து சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஜெனட்டிக்ஸ் படிச்சுட்டு வந்து சொல்லி தெரியும் பாரம்பரிய தகவல்னா என்னன்னு சொல்லி. பாரம்பரிய தகவல்னு சொன்னா எங்கட முன்னோர்கள் இருந்து எங்களுக்கு கிடைத்த தகவல்கள், அதான் பாரம்பரிய தகவல். அதாவது முன்னோர்கள் எங்கட உம்மா வாப்பா, எங்கட உம்மா வாப்பாட்டு இருந்து வந்த இயல்புகளை சேமிக்கலுமா இருக்கணும் முதலாவது. ரெண்டாவது, அடுத்த சந்ததிக்கு அந்த தகவல்களை கடத்தல் வைக்கணும். அடுத்த சந்ததிக்கு கடத்தல். சரியா? அதே மாதிரி இப்ப சேமிக்கிறது கடத்துறது மட்டுமல்ல, அந்த தகவல்களை வெளிப்படுத்தல் வைக்கணும். எங்களோட உடம்புள்ளுக்கு இருந்து கொண்டு எங்களுக்கு இப்ப எங்களோட முன்னோர்கள் இருந்து எங்களுக்கு கொண்டு வந்து எங்களோட உடம்புல சேமிச்சு வச்சுட்டு இருக்குது. அது மாதிரி எங்கள்ல இருந்து அடுத்த சந்ததிக்கு போகுது. அதனால எங்களுக்கு இருக்கிற நேரம் அந்த பாரம்பரிய தகவலை வெளிப்படுத்தல் வைக்கணும். எங்களோட உடம்புள்ளுக்கு அந்த தகவலை வெளிப்படுத்தல். சரியா? அந்த தகவலை வந்து வெளிக்காட்டில் வைக்கணும், எக்ஸ்பிரஸ் பண்ணலும் வைக்கணும். அப்படின்னா எங்களோட உமாவாப்பட்டிருந்து தகவலை கொண்டு வார் எங்களுக்கு, எங்கள கொண்டு வந்து எங்கள சேமிச்சு வச்சுட்டு சேமிச்சு வச்சது மட்டும் போதாது, எங்கள வெளிப்படுத்தணுமே. அதை எங்கள வெளிப்படுத்தணும். அது மாதிரி எங்கள்கிட்ட இருந்து அடுத்த ஜென்ரேஷனையும் கொண்டு போகணும். சரியா? அதே மாதிரி ஒரு பாரம்பரிய பதார்த்தத்துக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு சொன்னா, அதுக்கு தட்பகற்படையக்கூடியதா இருக்கிறது. இதுதான் 4வது பண்பு, தட்பகற்படையக்கூடியதா இருக்குது. அதாவது ரெட்டிப்படையில் வைக்கணும். இப்ப டிஎன்ஏக்கு புள்ளல் டிஎன்ஏலிருந்தே டிஎன்ஏ உற்பத்தி செஞ்சு கொள்ளலாம். வேற யாருக்கும் அப்படி செய்யலவ. புரதத்துக்கு புரதத்தை மாதிரி இன்னொரு புரதத்தை உருவாக்கலாம். கார்போஹைட்ரேட்டுக்கு கார்போஹைட்ரேட்டை உருவாக்கலாம். லிப்பிட்டுக்கு லிப்பிட்டை உருவாக்கலாம். ஆனா டிஎன்ஏக்கு டிஎன்ஏ உற்பத்தி செய்யலாம். ஈவன் ஆர்என்ஏக்கு கூட ஆர்என்ஏ உற்பத்தி செய்யலாம். தெரியுமா? எங்கட உடம்புல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மூலக்கூறு யாருண்டா? இந்த டிஎன்ஏ தான். டிஎன்ஏக்கு மட்டும்தான் டிஎன்ஏ உற்பத்தி செய்யலாம். சரியா? மனித உடம்புல சொல்றேன். ஆனா சில விதி கொடுத்து அனுப்பல. சரி, பாருங்க உலன், டிஎன்ஏ எங்கட மனித உடம்புல வேற எந்த ஒரு மூலக்கூறுக்கும் அந்த மூலக்கூறு உருவாக்கலாம். ஆனா டிஎன்ஏக்கு மட்டும் என்ன செய்யலாம்?
டிஎன்ஏ உருவாக்கலாம். ஆர்என்ஏக்கும் இல்ல உண்மையிலே ஆர்என்ஏக்கும் ஆர்என்ஏ உருவாக்கல போல மனித உடம்பல். அப்ப அப்படி எடுத்தா வந்து எந்த ஒரு அங்கிலுமே வந்து டிஎன்ஏக்கு தான் டிஎன்ஏ உருவாக்கலாமே தவிர வேற யாருக்குமே அந்த மூலக்கூறுல இருந்து அதே மாதிரி ஒரு மூலக்கூறு வரையல. அது டிஎன்ஏ ஒரு சிறப்பியல்ப அது சொல்ற தட்பார்ப்புன்னு சொல்லி. தட்பார்ப்புண்டா தன்னை போலவே இன்னொரு மூலக்கூறு உருவாக்குற. டிஎன்ஏக்கு மட்டும் தான் அந்த வேலை செய்யலாம். அதனாலதான் இன்றைக்கு உண்மையிலே சகல உயிரங்கிகள்லையுமே பாரம்பரிய பதார்த்தம் டிஎன்ஏ தான். சரியா? உங்களுக்கு தெரியும் தானே எப்படி ஒரு விஷயம் பண்ணிக்கிறார், எல்லா உயிரங்கிகள்லையும் எல்லா உயிர்கள்லையும் என்ன இருக்கிறன்னு சொன்ன போல ஆர்என்ஏ, எல்லா உயிர்கள் அல்ல, எல்லா உயிர் கலங்கள்லையும், எல்லா உயிருள்ள கலங்களிலும் அப்படின்னு போட்டன, கலங்களிலும் ஆர்என்ஏ இருக்கிற டிஎன்ஏ இருக்கிற. உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு கலங்கள், பாக்டீரியாட களத்திலிருந்து சரியா, ஃபங்கஸ்ட களம், புரோட்டிஸ்டாட களம், தாவர களம், விலங்கு களம், எல்லா பாக்டீரியால ப்ரோகுரியோட்ட களம், ஈக்ரியோட்ட களம், எல்லா களங்களுமே வந்து ஆர்என்ஏ இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். சரியா? அதுல டிஎன்ஏ தான் பாரம்பரிய பதார்த்தம். சரியா? டிஎன்ஏ ஏன் அந்த பாரம்பரிய பதார்த்தமா இருக்குதுன்னு சொன்னா, அதுக்கு பாரம்பரிய தகவல்களை சேமிக்கலும். அதை எப்படி சேமிக்கொண்டு வருவோம் நாங்க, அதே மாதிரி அது அடுத்த சந்ததி கடத்தேலும், தகவல்களை வெளிப்படுத்தலும். எங்க உடம்புக்கு இருந்து கொண்டு அந்த தகவலை வச்சு கொண்டு இருந்து மட்டும் வேலையில அதை வெளிப்படுத்துற வேலையும் செய்யும். அதே மாதிரி டிஎன்ஏக்கு தான் தட்பார்ப்படையலாம். சரியா? தட்பார்ப்படையலும் டிஎன்ஏக்கு தான். ஆனா ஒரு விஷயம் ஒட்டிக்கிறேன், என்ன தெரியுமா, வைரஸுகள் வரப்போக்குள்ள, வைரஸுகள்ன்றது உயிர்கள் இல்ல. வைரஸ் வந்து ஒரு உயிரங்கி இல்ல இல்லையா? ரைட்டா? எங்களுக்கு கான்பிடென்டா சொல்லலாம், எல்லா உயிர்கலங்கள்லையும் டிஎன்ஏ இருக்கிற, ஆர்என்ஏ இருக்கிற. ஆனா உயிர்கலம் இல்லாத, களம்டே சொல்லேலாத, உயிர்ண்டே சொல்லேலாத ஒரு துணிக்கை ஒன்று இருக்கிற வைரஸ். சரியா? அந்த வைரஸுக்கு டிஎன்ஏ இருக்கும். சரியா? டிஎன்ஏ இருக்கும் அல்லது ஆர்என்ஏ இருக்கும், ரெண்டும் இருக்கிறல்ல ஒரு நாள். சரியா? அப்ப எனக்கு சொல்லலாம் சார், அப்ப சார் வைரஸுக்கு டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ தானே இருக்கிற. சில வைரஸ் இருக்கிற ஆர்என்ஏ கொண்ட வைரஸ், உதாரணமா கொரோனா வைரஸ் தானே, அது ஆர்என்ஏ வைரஸ். இன்னொரு பாக்டீரியோஃபேஜ், அது டிஎன்ஏ கொண்ட வைரஸ். சரியா? அப்ப நான் படிப்போம் நாங்க அப்படின்னா, இப்ப நாங்க அது உதாரணம் பார்ப்போம் மைக்ரோபயாலஜியில. இப்ப நான் சும்மா சிம்பிளா சொல்றேன். இப்ப டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ, வைரஸ்ல வந்து டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ தான் இருக்கிறது. ஒரு நாளும் வைரஸ்ல என்ன இருக்காது, டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டையும் கொண்ட வைரஸ் உலகத்துல இல்ல. சரியா? அப்ப வைரஸுக்கு ஒன்று டிஎன்ஏ இருக்கிற இல்ல ஆர்என்ஏ இருக்கிற. சரியா? அப்ப ஒருத்தர் சொல்லலாம் சார், அப்ப சார் எல்லா உயிர்கலங்கள்லயும் ஆர்என்ஏ டிஎன்ஏ மீக்குன்னு சொல்லவே. ஏன்னா வைரஸுக்கு வந்து டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ தான் நினைக்கிறேன். வைரஸை வந்து நாங்க உயிரங்கியலுக்கு சேர்க்கிறதே இல்லை. சரியா? வைரஸை வந்து உயிரங்கியலுக்கு நாங்க சேர்க்கிறோம். வைரஸ் வந்து ஒரு உயிரற்ற உயிருள்ள ரெண்டுக்கும் இடைப்பட்ட தன்மை கொண்ட ஒரு துணிக்கி. அப்படித்தான் நாங்க வைரஸை பாக்குறோம். அப்ப வைரஸ்ல வந்து டிஎன்ஏ இருக்கும், இல்லண்டா ஆர்என்ஏ இருக்கும். அது வைரஸோட ஒரு தனித்துவமான இயல்பு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எங்களுக்கு கான்பிடென்டா சொல்லலாம், சரியா, எல்லா உயிர்கலங்கள்லையும், வைரஸ் ஒரு உயிர்கலம் இல்லை, ஆனா எல்லா வைரஸ் உயிர்கலம் இல்லை, ஆனா எல்லா உயிர்கலங்கள் வரப்போக்குள்ள பாக்டீரியால இருந்து, ப்ரோகுரியோட்டா கலங்கள் இருந்து, ஆக்கி பாக்டீரியால இருந்து, ஃபங்கஸ், புரோட்டிஸ்டா, பிளான்ட், எனிமாலியா, எல்லாத்திலையும் கலங்கள்ல ஆர்என்ஏ இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். சரியா? அது உயிரங்கிகள் வரப்போக்குள்ள. வைரஸ் ஒரு உயிரங்கி இல்லை. அப்ப வைரஸ்ல வந்து டிஎன்ஏ இருக்கும் அல்லது ஆர்என்ஏ இருக்கும். அது வைரஸ்ல ஆர்என்ஏ அல்லது டிஎன்ஏ இருக்கிறது எங்களுக்கு விஷயமே இல்லை. ஆனா உயிரங்கியல் வரப்போக்குள்ள எப்பயுமே உயிரங்கியல்ட கலங்கள்ல ஆர்என்ஏ இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். அதுல யாரு பாரம்பரிய பதார்த்தம்னா ஆர்என்ஏ தான், சாரி டிஎன்ஏ தான் பாரம்பரிய பதார்த்தமாக செயற்பட போறது. டிஎன்ஏ மறக்கக்கூடாது. ஏன் அந்த பாரம்பரிய பதார்த்தமாக டிஎன்ஏ செயற்படுதுன்னு சொன்ன உயிரங்கிகள்ல இந்த 4 பண்புகள் தான். அடுத்தது, இப்ப வைரஸ் வரப்போக்குள்ள ஒன்று டிஎன்ஏ இருக்கிற, இல்லண்டா ஆர்என்ஏ தான் நினைக்கிற. அப்ப டிஎன்ஏ கொண்ட வைரஸ்ல இப்படி டிஎன்ஏ வைரஸ்ல பாரம்பரிய பதார்த்தம் டிஎன்ஏ தான். அப்ப ஆர்என்ஏ வைரஸ்ல யாரு பாரம்பரிய பதார்த்தம்? ஆர்என்ஏ வைரஸ்ல ஆர்என்ஏ பாரம்பரிய பதார்த்தமாக செயல்படும். ஆனா ஆர்என்ஏக்கு ரெட்டிப்படையலாம், தட்பார்ப்படையலாம்.
ஆர்என்ஏ நாங்க படிப்போம், இது மைக்ரோபயாலஜியில் படிப்போம். ஆர்என்ஏ கொண்ட வைரஸ் தண்ட ஆர்என்ஏ ரெட்டிப்படைய வைக்கிறதுக்கு ஒரு டிஎன்ஏ பயன்படுது. அது ஒரு பாக்டீரியா களத்துள்ளுக்கு போய் இல்லாட்டி ஏதாலும் ஒரு களமொண்டுள்ளுக்கு போய் உயிர்களமொண்டுள்ளுக்கு போய் அதுல டிஎன்ஏ பயன்படுத்தி தான் தண்ட ஆர்என்ஏ உற்பத்தி செஞ்சு கொள்ளும். சரி, அதை விஷயத்தை நாங்கள் பொறவு பார்ப்போம். சரியா? அப்ப என்ன சொல்ல வரேன்டா, பாருங்க, டிஎன்ஏ வைரஸ்ல டிஎன்ஏ பாரம்பரிய பதார்த்தம், எல்லா உயிரங்கிகள்லயும் டிஎன்ஏ பாரம்பரிய பதார்த்தம். ஆனா ஆர்என்ஏ வைரஸ் வரப்போக்குள்ள அங்க மட்டும் ஆர்என்ஏ ஒரு பாரம்பரிய பதார்த்தமா செயற்படுது. அப்ப கேட்டா ஆர்என்ஏக்கு பாரம்பரிய பதார்த்தமாக செயற்படையிலுமா? ஓ, செயற்படையிலும். செயற்படையலாம் இல்லையா? வைரசுகள்ல ஆர்என்ஏ பாரம்பரிய பதார்த்தமா செயற்படுது தானே. வைரசுகள்டா ஆர்என்ஏ வைரசுகள்ல, எல்லா வைரசுகளிலும் இல்லை. டிஎன்ஏ வைரசுகள்ல டிஎன்ஏ தான் அங்கேயும் பாரம்பரிய பதார்த்தம். ஆனா சில வைரசுகள் இருக்குது ஆர்என்ஏ மட்டும் கொண்ட வைரசுகள், அங்க டிஎன்ஏ இல்லை. அப்படின்ற போக்குல பாரம்பரிய பதார்த்தம் செயற்பட போறது ஆர்என்ஏ தான். ஆர்என்ஏ வைரஸ்ல மட்டும் ஆர்என்ஏ பாரம்பரிய பதார்த்தம் செயற்படுது. அப்ப ஆர்என்ஏக்கு பாரம்பரிய பதார்த்தமாக செயற்படையிலுமான்னு கேட்டா ஓ, ஏலும். கேட்டா காரணம் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஆர்என்ஏ வைரசுகள்ல மட்டும் ஆர்என்ஏ பாரம்பரிய பதார்த்தமா செயற்படுது. அப்படின்னா ஆர்என்ஏ வைரசுகள் அது பாரம்பரிய தகவல்களை சேமிக்குது, அடுத்த சந்ததி கடத்துது, தகவல்களை வெளிப்படுத்துது, அந்த மாதிரி வேலைகள் செய்யுது. தற்பார்ப்பு தவிர மற்ற வேலைகளை செய்யற சுட்டி ஆர்என்ஏ வைரசுகள்ல மட்டும் ஆர்என்ஏ பாரம்பரிய பதார்த்தமா செயற்படுது. அப்ப ஆர்என்ஏ பாரம்பரிய பதார்த்தமாக செயற்படுமான்னு கேட்டா ஓ, எஸ், செயற்படும். ஆனா இப்படி கேட்டா ஒரு பாரம்பரிய பதார்த்தம் ஒன்ற தருகன்னு கேட்டா டிஎன்ஏ தான், ஆர்என்ஏ கொடுக்கல எங்களுக்கு. சரியா? ஒரு பாரம்பரிய பதார்த்தம்னாலே டிஎன், அதாவது பிரதானமா எல்லா அங்கிகள்லையும் டிஎன்ஏ தான் பாரம்பரிய பதார்த்தம். வைரஸ் வந்தாலும் டிஎன்ஏ வைரஸ்ல டிஎன்ஏ தான் பாரம்பரிய பதார்த்தம். வெறும் இந்த ஆர்என்ஏ கொண்ட வைரசுகள்ல மட்டும்தான் ஆர்என்ஏ பாரம்பரிய பதார்த்தமா செயற்படும். மற்றபடி வேற எங்கேயுமே ஆர்என்ஏ பாரம்பரிய பதார்த்தமா செயற்படுறது. சரியா? அப்ப அதை கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேள்விகள் வரக்குள்ள பார்ப்போம் நாங்க. சரி, ரைட். அப்ப அது ஒரு விஷயம். மற்றது இந்த டிஎன்ஏட கட்டமைப்பு. சரி, அதையும் சொல்லி போட்டு நான் வாசிக்கிறதுக்கு வரேன். ரைட். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், டிஎன்ஏ எதால் உருவாக்கப்பட்டன்னு சொன்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளியோரைட். நாங்கள் யூனிட் 2ல படிச்சது, கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். டிஆக்சி ரைபோ நியூக்ளியோரைட்டு. டிஆக்சி ரைபோ நியூக்ளியோரைட்டு உங்களுக்கு தெரியும், அதுல இருந்து தான் டிஎன்ஏ வரலையா? சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்ப்போமே டிஆக்சி ரைபோ நியூக்ளியோரைட் ஒன்று எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும், டிஆக்சி ரைபோ நியூக்ளியோரைட் ஒன்று 3 விஷயங்களால் ஆக்கப்பட்டிருக்குது. சரியா? ஒரு பொஸ்பேட்டு கூட்டம், குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு டிஆக்சி ரைபோஸ் வெல்லம், அதே மாதிரி நைதரசன் மூலம். அப்படித்தானே?